வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெய்மீன் கருவாடை வச்சு சூப்பரான தொக்கு செய்ய போகிறோம். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதோட பழைய சாதத்து தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய்மீன் கருவாடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டோனையும் கருவாடோட வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தால் தான் கருவாடு தொக்கு செஞ்சதுக்கப்புறமா நல்லா வெந்திருக்குங்க. இல்லாட்டி வேகாமல் முழுசாக அப்படியே இருக்கும். கருவாடு நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம மற்ற பொருட்கள்லாம் போட்டு தாளித்து விட்டுறலாங்க. இதே எண்ணெயிலேயே ஒரு 4-5 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 2-3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொக்கு ரெசிபி எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா கொடுக்கும். இந்த வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வேக விடணும். அதுக்கு இடையில் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணும்னா நான் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் தூள் கருகிராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு இந்த அளவு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க துண்டு கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. கருவாட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஏற்கனவே கருவாட்டை நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் அதிகமாக உப்பு எதுவும் சேர்த்துற தேவையில்லை, கருவாட்டிலே உப்பு அதிகமாக தான் இருக்கும், அதனால் உப்பு அதுக்கப்புறம் எதுவும் சேர்க்கலை. சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு இந்த கருவாடு நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா கருவாடை நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணுங்க. பாருங்கள் நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவு கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி சூப்பரான நெய்மீன் கருவாடு தொக்கு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.